பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியூல். இன்னைக்கு நாம சோதனைகளை சகிக்கத்தக்கதான பலத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாருமே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுடைய பர்சனல் சிச்சுவேஷனை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. எதனாலன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகும்பொழுது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னங்க? உதாரணத்துக்கு யோபினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய சரீரம் முழுவதுமாய் புண்களால் அவர் கஷ்டப்படுற சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் கர்த்தரை அளவில்லாமல் நேசித்தார். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் தாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நாம கேட்ட சில காரியங்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக இன்னும் சில பேர் கர்த்தரையே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஏன் ஆண்டவரே, நான் இவ்வளோ ஜெபிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இது கொடுக்கவே மாட்டீங்களேன்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை நேசிக்க முடியுமா? யாக்கோபு 1:12 இப்படியாக சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அளிப்பார். அப்போ ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையும் நமக்கான சோதனை. அந்த சோதனையில் நாம் எப்படி கர்த்தரோடு அசைவாடி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். நாமளும் உத்தமன் என்று கர்த்தர் அறிந்து கொள்வார். நாம் கடந்து போக முடியாத கஷ்டத்தை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக என்றைக்குமே கொடுக்க மாட்டார். நம்மளை ஒரு சோதனைக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போகிறாருன்னு சொன்னால் அதை நம்ம சகிக்கிறவர்களாயும் கர்த்தரை அதன் மத்தியிலும் நேசிக்கிறவர்களாயும் இருக்கணும். அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற இந்த சோதனையை நாங்கள் சகிக்கத்தக்கதான பலத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரியாத கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உன் மீது அளவில்லாத அன்பை எங்களுக்கு கொடுங்க ராஜா. உம்மை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.